நண்பர்களே, சில செய்திகள் வெறும் அரசியல் தலைப்புகள் அல்ல, அவை உலக பொருளாதாரத்தின் இருதய துடிப்பை மாற்றும் அளவுக்கு பெரிய அதிர்வுகள். சில தீர்ப்புகள் வெறும் நீதிமன்ற தீர்ப்புகள் அல்ல, அவை அதிகாரத்தின் எல்லையை வரையறுக்கும் வரலாற்று கோடுகள். இன்று நாம் பார்க்க போகும் கதை அப்படிப்பட்ட ஒன்று. நீதிமன்றமே டிரம்பை நிறுத்தியது என்ற இந்த தலைப்பு வெறும் சத்தமூட்டும் வரி அல்ல, இது அமெரிக்க அரசியலின் மையத்தில் வெடித்த அதிர்ச்சி. இது உலக வர்த்தக அரங்கில் பரவிய நிம்மதி. இது 100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு கணம் ஆழமாக மூச்சுவிட்ட தருணம். இது வெறும் ஒரு தலைவருக்கு எதிரான சட்ட போராட்டம் அல்ல, ஒரு நாட்டின் அதிபர் எவ்வளவு தூரம் தனியாக சென்று உலகத்தையே குலுக்கலாம் என்ற கேள்விக்கான வரலாற்று பதில். தற்போதைய தகவல்களின்படி அமெரிக்க உச்ச நீதிமன்றம் டிரம்ப் நிர்வாகம் அவசர அதிகார சட்டத்தை பயன்படுத்தி உலகின் பெரும்பாலான வர்த்தக கூட்டாளிகளுக்கு விதித்த பரவலான சுங்க வரிகளை செல்லாததாக அறிவித்தது. அந்த தீர்ப்பு 6-3 வாக்குகளால் வந்ததாகவும், இந்த வரிகள் கிட்டத்தட்ட உலகெங்கும் அமெரிக்க வர்த்தக கூட்டாளிகளை தாக்கியதாகவும் ராய்ட்டர்ஸ் மற்றும் ஏபி குறிப்பிட்டுள்ளன. இந்த ஒரு தீர்ப்பு ஏன் இவ்வளவு பெரியது தெரியுமா நண்பர்களே? ஏனென்றால் சுங்கவரி என்ற சொல்லை மக்கள் பல நேரங்களில் வெறும் கணக்கு புத்தக சொல்லாக பார்க்கிறார்கள். 5%, 10%, 15% என்று கேட்டவுடன் அது வியாபாரிகளின் விஷயம், பொருளாதார நிபுணர்களின் விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களின் விஷயம் என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லை. சுங்கவரி என்பது ஒரு அரசியல் ஆயுதம். அது சந்தையை மூடும் கதவு. அது கூட்டாளிகளை நண்பர்களாக அல்ல, சந்தேகத்திற்குரிய போட்டியாளர்களாக பார்க்கும் கண். அது ஒரு நாட்டின் அதிகாரம் தன் எல்லையை மீறி உலகத்தை தனது மேசைக்கு கீழ் அமர வைக்க முயற்சிக்கும் கருவி. டிரம்ப் அந்த கருவியை தன் பாணியில் பயன்படுத்த முயன்றார். நான் தீர்மானித்தால் உலகத்துக்கே விலை கட்ட வைக்க முடியும் என்ற ஒரு கணக்கு அந்த கொள்கையின் பின்னால் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்க நீதித்துறை அமைப்பு வேறு ஒரு மொழியில் பதிலளித்தது. அதிகாரம் உனக்கு இருக்கலாம், ஆனால் எல்லையற்ற அதிகாரம் இல்லை என்ற மொழி. நண்பர்களே, இந்த கதையின் முதல் பெரிய திருப்பம் இங்குதான் வருகிறது. பலர் டிரம்பை ஒரு அரசியல் மனிதராக மட்டுமே பார்க்கிறார்கள், ஆனால் அவரது அரசியல் பாணி ஒரு முழு நிர்வாக தத்துவம். அந்த தத்துவத்தின் மையத்தில் ஒரு மிக தெளிவான நம்பிக்கை இருக்கிறது. வேகம் முக்கியம், தாக்கம் முக்கியம், எதிரியை யோசிக்க நேரமில்லாமல் தள்ள வேண்டும், பேச்சுவார்த்தை மேசையில் வர வைக்க முன்னதாகவே அழுத்தத்தை உருவாக்க வேண்டும். இந்த பாணி தேர்தல் மேடையில் பல நேரங்களில் வேலை செய்யலாம், கூட்டத்தை கவரலாம், ஆதரவாளர்களை மின்சாரம் மூட்டலாம். ஆனால் உலக வர்த்தக அமைப்பில் அதே பாணி மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கும். ஏனென்றால் உலகம் முழுவதும் பொருளாதார சங்கிலிகள் ஒன்றோடொன்று கட்டுண்டு கிடக்கின்றன. அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஆசியாவில் தொழிற்சாலையை பாதிக்கும். ஐரோப்பாவில் எடுத்த விலை முடிவு லத்தீன் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை குலைக்கும். மத்திய கிழக்கில் எண்ணெய் கணக்கை அசைக்கும். அதனால் ட்ரம்ப் சுங்க அரசியல் வெறும் அமெரிக்க உள்நாட்டு பிரச்சாரம் அல்ல, அது உலக பொருளாதார இரத்த ஓட்டத்தில் நுழைந்த அறுவை சிகிச்சை கத்தி. அந்த கத்தியை நீதிமன்றம் திடீரென நிறுத்தியதுதான் இன்று உலகம் கவனித்த மிக பெரிய சம்பவம். இதை வெறும் ட்ரிம் தோல்வி என்று மட்டும் சொல்லிவிட்டால் இந்த கதை பாதியாக குறைந்துவிடும். உண்மையில் இது 3 அடுக்குகள் கொண்ட கதையாகும். முதல் அடுக்கு சட்டம், 2வது அடுக்கு அதிகாரம், 3வது அடுக்கு உலக சந்தை. சட்ட ரீதியாக பார்த்தால் அமெரிக்க அதிபர் அவசர அதிகார சட்டத்தை பயன்படுத்தி இவ்வளவு பரவலான சுங்க வரிகளை தனியாக விதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் இல்லை என்று சொல்லிவிட்டது. அதிகார ரீதியாக பார்த்தால் வெள்ளை மாளிகை உலக பொருளாதாரத்தை தன் ஒரு கையொப்பத்தில் முழுவதுமாக மாற்ற முடியாது என்ற வரம்பு வரையப்பட்டது. உலக சந்தை ரீதியாக பார்த்தால் கிட்டத்தட்ட 185 நாடுகள் மீது தொங்கிக் கொண்டிருந்த அழுத்த மேகம் ஒரு கணம் பின்வாங்கியது. தீர்ப்புக்கு பிறகு உலகளாவிய சுங்கவரி அமைப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டது என்றும், அந்த நடவடிக்கை உலகின் கிட்டத்தட்ட எல்லா முக்கிய வர்த்தக பங்குதாரர்களையும் பாதித்திருந்தது என்றும் ராய்ட்டர்ஸ், ஏபி, வெள்ளை சட்ட நிறுவனம் ஆகியவை குறிப்பிட்டுள்ளன. ஆனால் நண்பர்களே, இந்த கதையின் உண்மையான வெடிப்பு எங்கே இருக்கிறது தெரியுமா? நீதிமன்றம் டிரம்பை நிறுத்தியது என்ற வரிக்கு அடுத்ததாக வரும் வரியில். அதுதான் 185 நாடுகளுக்கு லாபம். இந்த வரியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இங்கு லாபம் என்றால் வெறும் கணக்கில் சேர்ந்த பணம் மட்டுமல்ல. இங்கு லாபம் என்றால் முன்னறிவிப்பு, லாபம் என்றால் நிலைத்தன்மை, லாபம் என்றால் நாளை காலையில் சந்தை திறக்கும் போது எந்த புதிய அதிர்ச்சி வருமோ என்ற பயம் குறைதல். லாபம் என்றால் ஏற்றுமதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிறுவனத்துக்கு இன்னும் 2 வாரத்தில் விதிகள் தலைகீழாக மாறாது என்ற நம்பிக்கை. லாபம் என்றால் விவசாய பொருள் அனுப்பும் நாட்டுக்கு எங்கள் சரக்கு துறைமுகத்தை அடையும் முன் புதிய வரி வெடிக்காது என்ற சுவாசம். லாபம் என்றால் சிறு உற்பத்தியாளருக்கு அமெரிக்க அரசியல் அறிக்கை ஒன்று என் வியாபாரத்தை ஒரே இரவில் சிதைக்காது என்ற ஓரம். இதுதான் இந்த தீர்ப்பின் அமைதியான வெற்றி. சில நேரங்களில் உலக அரசியலில் போர் வெடிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. அதுபோல உலக பொருளாதாரத்தில் சுங்க புயல் முழுமையாக வெடிக்காமல் தடுப்பதே பெரும் வெற்றி. இந்த தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் உலகுக்கு ஒரு செய்தியை அனுப்பியது.
அமெரிக்க அரசியல் அமைப்பில் இன்னும் கட்டுப்பாடுகள் உயிரோடு இருக்கின்றன. அதிகாரத்தை சமநிலைப்படுத்தும் அமைப்புகள் இன்னும் செயல்படுகின்றன. ஒரு அதிபரின் விருப்பம் சட்டமாக மாறும் முன் அதை தடுத்து நிறுத்தும் கதவுகள் இன்னும் மூடப்படவில்லை. இந்த செய்தி அமெரிக்காவுக்குள் மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் மிகப்பெரிய சைகை. ஏனென்றால் பல நாடுகள் கடந்த சில ஆண்டுகளில் ஒரு சந்தேகத்தில் இருந்தன. அமெரிக்கா இனி விதிகளால் நடப்பதா அல்லது வெறும் அதிகார தள்ளுபடியால் நடப்பதா? இந்த தீர்ப்பு அந்த சந்தேகத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பகுதி பதிலை தந்தது. நண்பர்களே, இப்போது நாம் இந்த கதையை ட்ரம்பின் கோணத்தில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த பெரிய அரசியல் மோதலிலும் சட்டம் ஒரு பக்கம், அரசியல் மற்றொரு பக்கம். ட்ரம்ப் தனது முழு பாணியையும் ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தில் கட்டியவர். நான் வருகிறேன் என்றால் அமைப்பு நடுங்க வேண்டும். நான் கையெழுத்திட்டால் உலகம் மறுபடியும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும். இந்த மனப்போக்கு அவரை ஆதரிப்பவர்களுக்கு ஒரு வீர புகைப்படமாக தோன்றும். அவர் பயப்பட மாட்டார், அவர் வளைந்து கொடுக்க மாட்டார், அவர் அமெரிக்க நலனுக்காக உலகத்தையே சவால் செய்வார் என்று பலர் நம்புவார்கள். ஆனால் இங்கே நீதிமன்றம் அந்த வீர புகைப்படத்தின் நடுவில் நின்று, வீரம் இருக்கலாம் ஆனால் சட்டம் அதன் மேல் இருக்கும் என்று கூறியது. இதுவே ட்ரம்ப் அரசியலுக்கு ஒரு உளவியல் அடியாக மாறுகிறது. ஏனென்றால் அவர் தன்னை வெறும் அதிபராக அல்ல, அமைப்பை விட பெரிய சக்தியாக காட்ட விரும்பும் போது நீதிமன்றம் அவரை மீண்டும் அமைப்பின் எல்லைக்குள் இழுத்து நிறுத்தி விடுகிறது. இந்த இழுத்து நிறுத்துதல் தான் அவரது ஆதரவாளர்களுக்கு கோபமாகவும் எதிர்ப்பாளர்களுக்கு நிம்மதியாகவும் தெரிகிறது. ஒரு தரப்பு சொல்வார்கள், இதுதான் ஜனநாயகம், எந்த மனிதருக்கும் எல்லையற்ற அதிகாரம் கிடையாது. இன்னொரு தரப்பு சொல்வார்கள், இதுதான் ஆழமான அமைப்பின் தலையீடு, மக்கள் தேர்ந்தெடுத்த வலுவான தலைமையை நீதிமன்றம் மந்தமாக்குகிறது. இந்த இரு வாதங்களும் அமெரிக்காவில் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இந்த தீர்ப்பு வெறும் வர்த்தக சம்பவம் அல்ல, இது 2026 ஆண்டின் அமெரிக்க அதிகார போராட்டத்தின் மைய சின்னமாக மாறுகிறது. யார் நாட்டை நடத்துகிறார்கள்? தேர்தல் வென்ற அரசியல் தலைவரா அல்லது அரசியல் அமைப்பு வரம்புகளை காக்கும் நீதித்துறையா? இந்த கேள்வி இன்று அமெரிக்காவில் மிக தீவிரமாக ஒலிக்கிறது. ட்ரம்ப் இந்த தீர்ப்புக்கு பிறகும் புதிய சட்ட வழிகளை பயன்படுத்தி புதிய உலகளாவிய சுங்கங்களை அறிவிக்க முயன்றதாக செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. அதற்கு எதிராக பல மாநிலங்கள் புதிய வழக்குகளையும் தொடர்ந்துள்ளன. இதோ நண்பர்களே, கதை இன்னொரு ஆழமான அடுக்குக்குள் நுழைகிறது. ஒருவேளை ட்ரம்ப் இந்த தீர்ப்புக்கு பிறகு பின்வாங்கியிருந்தால் இது ஒரு நேரடி சட்ட தோல்வி மட்டுமே ஆகிவிட்டிருக்கும். ஆனால் அது நடந்ததாக தெரியவில்லை. தீர்ப்புக்கு பின்னரும் அவர் வேறு சட்டப்பாதைகளை ஆராய்ந்து புதிய பொதுச்சுங்க திட்டத்தை தள்ள முயன்றதாக பல அறிக்கைகள் கூறுகின்றன. இதன் அர்த்தம் என்ன? இந்த போராட்டம் முடிவடையவில்லை, இது முதல் சுற்று மட்டுமே. அதாவது நீதிமன்றம் ஒரு கதவை மூடியது, ஆனால் ட்ரம்ப் மற்றொரு கதவை திறக்க முயல்கிறார். இதுவே உலக சந்தைக்கு நிம்மதியையும் கவலையையும் ஒரே நேரத்தில் தருகிறது. நிம்மதி என்னவென்றால் எல்லையற்ற அதிகாரம் உடனடியாக தடைக்கப்பட்டது. கவலை என்னவென்றால் அதே அரசியல் மனப்போக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறது. வடிவம் மாறலாம், சட்டப்பிரிவு மாறலாம், பெயர் மாறலாம், ஆனால் நோக்கம் மாறவில்லை எனில் உலக சந்தை மீண்டும் அதே அலைச்சலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால்தான் இந்த தலைப்பு வெறும் கடந்த சம்பவத்தின் கதை அல்ல, இது எதிர்கால எச்சரிக்கை. இன்று நீதிமன்றம் தடுத்தது, நாளை புதிய சட்டப்பிரிவு கொண்டு மீண்டும் தள்ளப்படலாம். இன்று தற்காலிக நிம்மதி கிடைத்தது, நாளை மீண்டும் அச்சம் திரும்பலாம். இதனால் உலக நாடுகள் என்ன கற்றுக்கொண்டன தெரியுமா? அமெரிக்க அரசியலின் ஒரே முகம் வெள்ளை மாளிகை அல்ல, அங்கே நீதிமன்றமும் இருக்கிறது, காங்கிரசும் இருக்கிறது, மாநில அரசுகளும் இருக்கின்றன, வணிக குழுக்களும் இருக்கின்றன, சட்ட போராட்டமும் இருக்கிறது. அதாவது ஒரே ஆளின் கையெழுத்தை மட்டுமே பார்த்து உலகம் முழுவதும் முடிவெடுக்க முடியாது. இந்த பல அடுக்கு அமைப்பு தான் இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மறைமுகமாக ஒரு நன்மையாக மாறியுள்ளது. நண்பர்களே, இந்த தீர்ப்பின் பொருளாதார அர்த்தத்தை இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். உலக சப்ளை செயின் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இன்று ஒரு மொபைல் தயாரிக்கப்படும் போது அதன் சிப் ஒரு நாட்டில் இருந்து வரும், அதன் திரை இன்னொரு நாட்டில் இருந்து வரும், அதன் கேமரா கூறு வேறு நாட்டில் இருந்து வரும், அதன் பாகங்கள் துறைமுகங்களை கடந்து பலமுறை பயணம் செய்யும். இறுதியில் அமெரிக்க சந்தையில் அது விற்கப்படும். இந்த சங்கிலியில் எந்த இடத்திலும் எதிர்பாராத சுங்கவரி வெடித்தால் விலை உயர்வது ஒரு நாட்டில் மட்டும் இல்லை, முழு அமைப்பே அதிரும். இதைத்தான் பல நிறுவனங்கள் கடந்த மாதங்களில் மிகவும் பயத்துடன் பார்த்தன. அதனால்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உலகின் பல வணிக வட்டாரங்களில் ஒரே உணர்வு எழுந்தது. இப்போது குறைந்தபட்சம் சட்டமற்ற உறுதிப்பாடற்ற அதிர்ச்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இது சந்தைக்கு ஒரு மூச்சு. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் மிகவும் முக்கியம். இந்த தீர்ப்பால் லாபம் பெற்றது பெரிய நாடுகள் மட்டுமல்ல, சிறு நாடுகளும் வளர்ந்து வரும் நாடுகளும். அமெரிக்க சந்தை மீது ஓரளவு சார்ந்திருக்கும் சிறிய ஏற்றுமதி பொருளாதாரங்களும். ஏனென்றால் பெரிய நாடுகளுக்கு மாற்றுச் சந்தைகள் இருக்கலாம், பெரிய உற்பத்தி அடித்தளம் இருக்கலாம், பெரிய நாணய சக்தி இருக்கலாம். ஆனால் சிறு நாடுகளுக்கு என்ன இருக்கிறது? சில முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், சில தொழிற்சாலைகள், சில கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம். அமெரிக்க சுங்க கொள்கை திடீரென மாறும்போது முதலில் அதிர்வது இவர்கள்தான்.
அதனால் 185 நாடுகளுக்கு லாபம் என்ற வரி பொருளாதார இலாபத்தை விட பெரிய மனித உண்மையை சொல்கிறது. இந்த தீர்ப்பு பல சிறு பொருளாதாரங்களுக்கு ஒரு சுவாச நேரம் கொடுத்தது. நண்பர்களே, இந்த பகுதியில் ஒரு முக்கியமான உளவியல் மாற்றத்தையும் கவனிக்க வேண்டும். ட்ரம்பின் சுங்க அரசியல் உலக நாடுகளுக்கு 2 செய்திகள் அனுப்பியது. முதல் செய்தி, அமெரிக்க சந்தை மிக பெரியது, அது அழுத்த கருவியாக பயன்படுத்தப்படும். இரண்டாவது செய்தி, அமெரிக்க அரசியலை மட்டும் நம்பி நீண்டகால திட்டம் அமைக்க முடியாது. இந்த இரண்டாவது செய்திதான் மிக ஆபத்தானது. ஏனென்றால் உலக நாடுகள் ஒருமுறை இந்த முடிவுக்கு வந்துவிட்டால் அவை மாற்று சந்தைகளை தேடும், மாற்று நாணய ஏற்பாடுகளை ஆராயும், பிராந்திய வர்த்தக கூட்டணிகளை வலுப்படுத்தும், அமெரிக்க மைய அமைப்பிலிருந்து மெதுவாக விலகும் முயற்சிகளை தொடங்கும். அதாவது டிரம்பின் நோக்கம் அமெரிக்காவை வலுப்படுத்துவது என்றாலும் அதன் பின்விளைவு சில சமயங்களில் உலகத்தை அமெரிக்காவிலிருந்து மேலும் விலகச் செய்யக்கூடும். இதுதான் சுங்க அரசியலின் எதிர்மறை பரிகாசம். அதனால்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பு அமெரிக்காவுக்கே ஒரு நீண்டகால நலன் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அது வெளிநாடுகளுக்கே நிம்மதி தரவில்லை, அமெரிக்க அமைப்புக்கே ஒரு நம்பிக்கையை மீட்டுக் கொடுத்தது. இன்னும் இங்கு சட்டம் இருக்கிறது, இன்னும் இங்கு வர்த்தக அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் சாசனம் இருக்கிறது, இன்னும் ஒருவரின் அரசியல் கற்பனை உலக பொருளாதாரத்தின் மீது முழு கட்டுப்பாடாக மாறவில்லை என்ற உணர்வு மீண்டும் பிறந்தது. இதுவே முதலீட்டாளர்களுக்கு முக்கியமானது, இதுவே கூட்டாளிகளுக்கு முக்கியமானது, இதுவே அமெரிக்க டாலரின் மதிப்பை விட பெரிய அரசியல் மூலதனம். ஏனென்றால் உலகம் அமெரிக்காவை வெறும் இராணுவ சக்திக்காக மட்டுமல்ல, விதிகள் இயங்கும் அமைப்பாகவே நீண்ட காலம் பார்த்தது. அந்த படிமம் உடைந்தால் அமெரிக்கா இழப்பது வெறும் வியாபாரம் அல்ல, நம்பிக்கை. நண்பர்களே, இப்போது இந்த கதையின் இன்னொரு பரபரப்பான பகுதியை பார்க்கலாம். தீர்ப்புக்கு பிறகு பேசப்பட்டது என்ன? பணம், மிக பெரிய பணம். இதுவரை வசூலிக்கப்பட்ட சுங்க வரிகள், திருப்பி தரப்பட வேண்டிய வாய்ப்பு, நிறுவனங்கள் கேட்கும் இழப்பீடு, அரசின் நிர்வாக குழப்பம். ராய்ட்டர்ஸ் தகவலின்படி இந்த சட்டவிரோதமாக கருதப்பட்ட சுங்க வரிகள் தொடர்பான திருப்பித் தொகைகள் கணிசமாக உயரக்கூடும். ஒரு கூட்டாட்சி நீதிபதி அரசு பணத்தை திருப்பித் தர தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதே நேரத்தில் பல நிறுவனங்கள் உண்மையில் அந்த தொகைகளை எப்போது பெறுவார்கள் என்ற கேள்வி இன்னும் குழப்பமாயிருக்கிறது. இதை கேட்கும்போது பலர் நினைப்பார்கள், சரி, தீர்ப்பு வந்துவிட்டதே, அப்படியானால் பணமும் திரும்பி வந்துவிடும் அல்லவா? ஆனால் அரசு என்ற இயந்திரம் அப்படி உடனடியாக இயங்காது. குறிப்பாக அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய பிரச்சனையில். இதுதான் இந்த கதையின் 4வது பெரிய அடுக்கு. சட்டம் வெற்றி பெறலாம், ஆனால் நடைமுறை உடனடியாக அதை ஒத்துக்கொள்ளாது. நிறுவனங்கள் விண்ணப்பிக்க வேண்டும், சுங்கப்பதிவுகள் திருத்தப்பட வேண்டும், நிர்வாகம் ஏற்க வேண்டும், எதிர்ப்பு வழக்குகள் வரலாம், மேலதிக தாமதங்கள் ஏற்படலாம். அதாவது நீதிமன்றம் டிரம்பின் பாதையை சட்ட ரீதியாக தடுத்திருந்தாலும் அந்த முடிவின் பொருளாதார விளைவுகள் தரையில் அமல்படுவது இன்னும் ஒரு போராட்டமே. இதுவே உலக வணிக அமைப்புக்கு இன்னொரு பாடம். தீர்ப்பு என்பது முடிவு அல்ல, சில நேரங்களில் அது அடுத்த பெரிய போரின் தொடக்கம். ஆனால் நண்பர்களே, மனித மனம் எப்போதும் ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை தாங்கிக் கொள்ளும், நம்பிக்கையும் சந்தேகமும். இந்த தீர்ப்புக்கு பிறகு உலக நாடுகளின் மனநிலையும் அப்படித்தான் இருந்தது. நல்லது, இப்போது அந்த பரவலான சுங்க புயல் சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டது என்ற நிம்மதி. அதே சமயம் ஆனால் இந்த அரசியல் மனப்போக்கு இன்னும் நிற்கவில்லை என்ற சந்தேகம். இதனால் பல நாடுகள் தங்கள் கணக்குகளை மறுபடியும் எழுதத் தொடங்கின. ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் எப்படி அமைக்க வேண்டும்? அமெரிக்கா மீது அதிக சார்பை குறைக்க வேண்டுமா? பிராந்திய வர்த்தக உடன்படிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டுமா? உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்த வேண்டுமா? இந்த கேள்விகள் இன்று பொருளாதார அமைச்சகங்கள், மத்திய வங்கிகள், வணிக சபைகள், கப்பல் போக்குவரத்து வட்டாரங்கள், முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாமிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ட்ரம்ப் சுங்க அரசியல் உலக நாடுகளுக்கு என்ன செய்தது என்பதை உணர வேண்டும். அது ஒரு கண்ணாடி காட்டியது. ஒரு பெரிய சந்தை திடீரென தன் கதவை அரசியல் அடிப்படையில் மூடத் தயாராக இருக்கலாம் என்ற உண்மையை அந்த கண்ணாடி காட்டியது. அந்த உண்மை ஒருமுறை தெரிந்துவிட்டால் நாடுகள் பழைய நிர்பாவத்துக்கு திரும்பாது. இதுதான் இந்த கதையின் ஆழமான வரலாற்று பரிமாணம். நீதிமன்றம் இன்று சுங்கங்களை தடுத்திருக்கலாம், ஆனால் அந்த ஒரு அதிர்ச்சியால் உலக பொருளாதார மனநிலையில் நிகழ்ந்த மாற்றத்தை யாரும் முழுமையாக திரும்ப பெற முடியாது. நாடுகள் இப்போது அதிக அவதானத்துடன் இருப்பார்கள், மாற்று வழிகளை வைத்துக் கொள்வார்கள், அதிக மையப்படுத்தப்பட்ட சார்பை குறைப்பார்கள். இதுவே 2026 ஆண்டின் மிகப்பெரிய மறைமுக மாற்றங்களில் ஒன்று. நண்பர்களே, இதோ இப்போது நாம் கதையின் அரசியல் நாடக மையத்துக்கு வருகிறோம். ட்ரம்ப் போன்ற அரசியல் தலைவர்களுக்கு தோல்வி என்பது வெறும் தோல்வி அல்ல, அது மறுபிறவி எடுக்கும் மேடை. ஏனென்றால் அவர்கள் எந்த தடையையும் என்னை தடுக்கிறது அமைப்பு என்ற அரசியல் கதை வடிவில் மாற்ற முடியும். இந்த தீர்ப்பும் அப்படியே மாற்றப்படலாம். ஆதரவாளர்களிடம் அவர் சொல்லக்கூடிய வரி மிகவும் எளிமையானது. நான் அமெரிக்காவுக்காக போராடினேன், உலகம் அமெரிக்காவை சுரண்டு விடாமல் முயன்றேன், ஆனால் நீதிமன்றங்களும் பழைய அமைப்பும் என்னை தடுத்தன. இந்த மொழி தேர்தல் மேடையில் வேலை செய்யக்கூடும். அதே நேரத்தில் எதிர்ப்பாளர்கள் சொல்வார்கள்,
அமெரிக்க அரசியல் அமைப்பு வேலை செய்தது. ஒரே மனிதர் உலகத்தையே வரி அரசியலால் கட்டுப்படுத்தும் முயற்சி நிறுத்தப்பட்டது. இதனால் இந்த தீர்ப்பு இரு அரசியல் முகாம்களுக்கும் எரிபொருளாக மாறுகிறது. இதுவே இந்த கதையின் பரபரப்பை இன்னும் அதிகரிக்கிறது. ஏனென்றால் சில தீர்ப்புகள் ஒரு வழக்கை முடிக்கும், சில தீர்ப்புகள் புதிய அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கும். இந்த தீர்ப்பு இரண்டாவது வகையைச் சேர்ந்தது. இது சட்ட புத்தகத்தில் ஒரு பக்கம் மட்டும் எழுதப்படவில்லை, இது தேர்தல் கூட்டத்தில் ஒரு கோஷமாகவும் மாறும். தொலைக்காட்சி விவாதங்களில் மீண்டும் மீண்டும் திரும்பும். வால் ஸ்ட்ரீட்டிலும் பேசப்படும், விவசாய மாநிலங்களிலும் பேசப்படும், தொழிற்சாலை நகரங்களிலும் பேசப்படும். ஏனென்றால் சுங்கம் என்ற சொல் அமெரிக்காவில் வெறும் பொருளாதாரம் அல்ல, அது வேலை வாய்ப்பு, தேசிய பெருமை, உற்பத்தி, சீனாவை எதிர்கொள்ளும் மொழி, உலகமயமாக்கலால் ஏற்பட்ட கோபம், தொழிலாளர் குடும்பங்களின் ஏமாற்றம், அரசியல் அடையாளம், எல்லாவற்றையும் தட்டும் சொல். அதனால் நண்பர்களே, டிரம் சுங்கத்தை நீதிமன்றம் தடுத்தது என்பது ஒரு நாள் செய்தி அல்ல. இது வரவிருக்கும் அமெரிக்க அரசியல் பருவத்தின் மைய தீப்பெட்டி. அவர் அதை எப்படி பயன்படுத்துவார்? தோல்வியாகவா அல்லது தன்னை வீரராக காட்டும் காயமாகவா? அதுதான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். ஆனால் உலக நாடுகளுக்கு அதைவிட முக்கியமானது வேறு ஒன்று. இந்த இடைவெளியில் என்ன செய்யலாம் என்ற கேள்வி. பல நாடுகள் இந்த தற்காலிக நிம்மதியை பயன்படுத்தி தங்கள் ஏற்றுமதி திட்டங்களை திருத்தலாம், புதிய வர்த்தக கூட்டணிகளை பலப்படுத்தலாம், அமெரிக்கா சார்ந்த அபாயத்தை குறைக்கும் வகையில் உற்பத்தி சங்கிலிகளை மறுசீரமைக்கலாம். அதாவது இந்த தீர்ப்பு உலகுக்கு வெறும் சட்ட பாதுகாப்பை மட்டுமல்ல, கொள்கை நேரத்தையும் வாங்கி கொடுத்துள்ளது. நண்பர்களே, இதுதான் 185 நாடுகளுக்கு லாபம் என்ற வரியின் உண்மையான பொருள். லாபம் என்பது கையில் கிடைக்கும் டாலர் மட்டுமல்ல, லாபம் என்பது கால அவகாசம், லாபம் என்பது கொள்கை இடைவெளி, லாபம் என்பது சந்தை நடுக்கத்திலிருந்து மீளும் வாய்ப்பு, லாபம் என்பது பீதியிலிருந்து திட்டமிடலுக்கு நகரும் நேரம், லாபம் என்பது தலை குனிந்து காத்திருக்க வேண்டிய நிலைமையிலிருந்து சரி, இப்போது நாமும் மாற்றுப்பாதையை அமைக்கலாம் என்ற மனநிலை. இந்த லாபத்தை மிக வேகமாக புரிந்த நாடுகள்தான் அடுத்த புயலை தாங்கி நிற்கும். புரியாமல் பழைய நிலைக்கு திரும்பும் நாடுகள் மீண்டும் அதே சிக்கலில் விழும். இங்கே இன்னொரு மிகப்பெரிய உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தீர்ப்பு ட்ரம்பின் சுங்க அதிகாரத்தை பற்றியது மட்டுமல்ல, உலகம் இனி எந்த வகையான அமெரிக்காவை எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வியையும் திறக்கிறது. சட்டம் கட்டுப்படுத்தும் அமெரிக்காவா அல்லது சட்டப்பாதைகளை தாண்டி தொடர்ந்து புதிய வழிகளை பார்க்கும் அரசியல் அமெரிக்காவா? இரண்டும் ஒன்றாக இருக்க முடியும். அதுதான் உலகத்தை குழப்புகிறது. ஒரு கையில் நீதிமன்ற கட்டுப்பாடு, இன்னொரு கையில் அரசியல் தீவிரம். இந்த இரு சக்திகளும் ஒரே நாட்டின் உள்ளே மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த மோதலின் விளைவுதான் உலக வர்த்தக அமைப்பின் அடுத்த வடிவத்தையும் நிர்ணயிக்கும். நண்பர்களே, நாம் இப்போது ஒரு பெரிய வரலாற்று மையத்தில் நின்றிருக்கிறோம். கடந்த காலத்தில் அமெரிக்கா உலக வர்த்தக ஒழுங்கின் வடிவமைப்பாளராக இருந்தது. ஆனால் இன்று அந்த அமெரிக்காவே விதிகளுக்கு மேல் போகும் ஆசை மற்றும் விதிகளுக்குள் திரும்ப வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஆகிய இரண்டிற்கும் இடையில் கிழிக்கப்படுகிறது. ட்ரம்ப் அந்த முதல் ஆசையின் முகம், உச்சநீதிமன்றம் இரண்டாவது கட்டுப்பாட்டின் முகம். இந்த இரு முகங்களின் போராட்டத்தை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்டம் வெறும் வாஷிங்டன் கட்டடங்களுக்குள் மட்டும் நடப்பதில்லை. அது உலக துறைமுகங்களில், பங்குச் சந்தைகளில், ஒப்பந்த அறைகளில், சரக்கு கப்பல்களில், தொழிற்சாலைகளில், விவசாய சந்தைகளில், நுகர்வோர் விலைகளில் பிரதிபலிக்கிறது. இப்போது நண்பர்களே, இந்த கதையை ஒரு கூர்மையான முடிவுக்கு கொண்டு போவோம். தலைப்பில் இருக்கும் 3 வரிகளும் உண்மையில் 3 வெடிப்புகள். நீதிமன்றமே ட்ரம்பை நிறுத்தியது, இது அதிகாரத்தின் எல்லை. 185 நாடுகளுக்கு லாபம், இது உலக நிம்மதி. ட்ரம்ப் டாரிஃப் பிளாக் பை சுப்ரீம் கோர்ட், இது தலைப்பு மட்டுமல்ல, 2026 ஆண்டின் உலக பொருளாதார அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய குறிப்பு. ஏனென்றால் இந்த ஒரு சம்பவம் உலகுக்கு 3 பாடங்கள் கற்றுக் கொடுத்தது. முதல் பாடம், அமெரிக்க அதிபரின் அதிகாரம் எல்லையற்றது அல்ல. இரண்டாவது பாடம், உலக சந்தைகள் சட்டத்தின் நிழலை இன்னும் மதிக்கின்றன. மூன்றாவது பாடம், சுங்கப்போர் என்பது தொடங்கி எளிது, ஆனால் அதன் விளைவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. ஒரு கேள்வி இன்னும் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது ட்ரம்பின் சுங்க அரசியலின் முடிவா அல்லது இன்னும் பெரிய இரண்டாவது கட்டத்தின் தொடக்கமா? இதற்கு இன்று முழு பதில் யாரிடமும் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே வேறு சட்ட வழிகளை பயன்படுத்தி மீண்டும் அதே அழுத்தத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. பல மாநிலங்கள் அதற்கெதிராக மீண்டும் நீதிமன்றம் சென்றுள்ளன. அதாவது இந்த தீர்ப்பு ஒரு இறுதி அத்தியாயம் அல்ல, மிகப்பெரிய தொடர்கதையின் நடுப்பகுதி. ஆனால் நண்பர்களே, வரலாறு சில தருணங்களில் மிக அமைதியாக ஒரு வரியை எழுதிவிடும். அந்த வரியை அப்போது பலர் சாதாரண செய்தி என்று நினைப்பார்கள். பிறகு ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் போதுதான் புரியும், அந்த ஒரு நாளே பெரிய திருப்பம். இந்த தீர்ப்பு அப்படிப்பட்ட நாளாக இருக்கக்கூடும். ஏனென்றால் அந்த நாளில் உலகம் ஒரு விஷயத்தை பார்த்தது. ஒரு பெரிய அரசியல் மனிதர் உலக வர்த்தகத்தை ஒரே திசையில் தள்ள முயன்றார்.
ஆனால் அமைப்பு முழுவதும் சரிந்து விடவில்லை. நீதிமன்றம் எழுந்தது, சட்டம் பேசினது, அதிகாரம் நிறுத்தப்பட்டது, உலகம் ஒரு கணம் நிம்மதி அடைந்தது. இதுவே ஜனநாயக அமைப்புகளின் கடைசி சக்தி. அவை மெதுவாக செயல்படலாம், அவை எப்போதும் நாடகமாயிருக்காது. ஆனால் சரியான தருணத்தில் அவை ஒரே மனிதரின் வேகத்தை விட பெரிய சுவராக மாறக்கூடும். அதனால் இந்த தலைப்பின் உண்மையான உணர்ச்சி இதுதான் நண்பர்களே. இது வெறும் ட்ரம் தடுக்கப்பட்டார் என்ற கதை அல்ல. இது உலகத்தை ஒரு கையெழுத்தில் குலைக்கும் முயற்சி ஒருமுறை குறைந்தபட்சம் நிறுத்தப்பட்டது என்ற கதை. இது நாடுகள் அனைத்தும் பெரியவையோ சிறியவையோ என்ற பேதமின்றி ஒரே நீதித்துறை தீர்ப்பால் ஒரு சிறிய நிம்மதியை பெற்றன என்ற கதை. இது அரசியல் புயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சட்டம் சில நேரங்களில் அதைவிட உயரமாக நிற்கும் என்ற கதை. இது சந்தைகள் பயத்தால் ஓடினாலும் ஒரே ஒரு தீர்ப்பு அவற்றுக்கு மீண்டும் திசை காட்ட முடியும் என்ற கதை. இது 185 நாடுகளுக்கு கிடைத்தது பண லாபம் மட்டுமல்ல, எதிர்காலத்தை மறுபடியும் யோசிக்க நேரம் என்ற கதை. இப்போது உலகம் காத்திருக்கிறது. ட்ரம்ப் அடுத்த நகர்வு என்ன? நீதிமன்றங்கள் மீண்டும் எவ்வளவு தூரம் தலையிடும்? காங்கிரஸ் மனனமாக தொடருமா? அமெரிக்க வணிக உலகம் எந்த பக்கம் திரும்பும்? கூட்டாளி நாடுகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் பொருளாதார பாதையை மாற்றிக் கொள்வார்களா? சிறு நாடுகள் இந்த இடைவெளியை பயன்படுத்தி தங்கள் ஏற்றுமதி அமைப்பை பலப்படுத்துவார்களா? உலகம் மீண்டும் அமெரிக்காவை நம்பும் முன் அங்கே விதிகள் உண்மையில் உயிரோடு இருக்கிறதா என்று இன்னும் சில காலம் கவனித்துக் கொண்டிருக்கும். அந்த கவனிப்பு தான் இந்த தீர்ப்பின் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய அமைதியான உலகளாவிய உண்மை. நண்பர்களே, இதுவே இந்த கதையின் உள்ளார்ந்த துடிப்பு. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, ஒரு அதிபரின் அடக்கமற்ற அரசியல் பாணி, உலகத்தை குலுக்கிய சுங்கப்போர், திடீரென வந்த சட்ட தடுப்பு, மீண்டும் தொடங்கக்கூடிய புதிய அரசியல் மோதல், அதற்கிடையில் ஒரு கணம் சுவாசித்த உலகம். அதற்காகத்தான் இந்த தலைப்பு இவ்வளவு வலிமையானது. நீதிமன்றமே டிரம்பை நிறுத்தியது. இந்த வரியில் அதிகாரத்துக்கு ஒரு எல்லை உள்ளது. 185 நாடுகளுக்கு லாபம். இந்த வரியில் உலக நிம்மதி உள்ளது. ட்ரம்ப் டாரிஃப் பிளாக் பை சுப்ரீம் கோர்ட். இந்த வரியில் 2026 ஆண்டின் பொருளாதார அரசியல் நாடகத்தின் சுருக்கமே இருக்கிறது. வரலாறு எப்போதும் துப்பாக்கி சத்தத்தில் மட்டும் எழுதப்படாத நண்பர்களே. சில நேரங்களில் அது நீதிமன்ற மண்டபத்தின் அமைதியில் எழுதப்படும். சில நேரங்களில் அது காகிதத்தில் வந்த தீர்ப்பில் உலக சந்தையின் நடுக்கத்தை நிறுத்தும். சில நேரங்களில் அது ஒரு மனிதரின் அரசியல் வேகத்தை ஒரு சட்ட வரியால் தடுத்து நிறுத்தும். இன்று நாம் பார்த்தது அப்படிப்பட்ட தருணம். இந்த தருணம் நாளை மீண்டும் மாறலாம். புதிய சுற்று தொடங்கலாம், புதிய சுங்கங்கள் வரலாம், புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம். ஆனால் இந்த நாள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நிரூபித்து விட்டது. உலகத்தை அசைப்பதற்கு அதிகாரம் போதுமானதாக இருக்கலாம், ஆனால் அதை சட்டபூர்வமாக வைத்திருக்க ஒப்புதல், வரம்பு, அரசியலமைப்பு, நீதித்துறை இவையெல்லாம் தேவை. அவை இல்லாத இடத்தில் மிகப்பெரிய அரசியல் சத்தமும் தற்காலிகமாக அமைதியாக்கப்படலாம். அதுதான் இந்த கதையின் உண்மை. அதுதான் இந்த தலைப்பின் மைய வெடிப்பு. அதுதான் உலகம் இன்று பார்த்த மிகப்பெரிய சைகை.